ஈமுக்கோழி மோசடியில் ஈடுபட்டதாக ஈரோடு சசி ஈமுக்கோழி உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையுடன் சுமார் 8 கோடி ரூபாய் அபராதம் விதித்து கோவை முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கிய செய்தியாக பார்க்க வேண்டுகிறது. இந்த ஈமுக்கோழி மோசடி தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக, குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டங்களில் ஈரோடு, கரூர், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தான் இது அதிக அளவில் இதுபோன்று இருக்கக்கூடிய மோசடி நடைபெற்று வருவதாகவும் ஏற்கனவே பரவலாக பேசப்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது அதுபோன்று இருக்கக்கூடிய ஒரு வழக்கினை பார்க்கின்றோம். ஈமுக்கோழி மோசடியில் ஈடுபட்டதாக ஈரோடு மாவட்டம் சுசி ஈமுக்கோழி உரிமையாளர் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம், முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மட்டுமல்ல, அவருக்கு சுமார் 8 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க கோவை செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். ஞானசேகரன், இந்த மோசடி தொடர்பாக இருக்கக்கூடிய உங்கள் விவரங்கள். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலியா நாட்டு பறவையான ஈமுக்கோழியை வளர்த்தால் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் என கூறி ஈரோடு மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு மோசடி நடைபெற்றது. இதை நம்பி தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் ஈமுக்கோழி வளர்ப்பு தொடர்பாக தொழில்களில் முதலீடு செய்தனர். ஆயிரக்கணக்கானோரிடம் முதலீடுகளை பெற்றுக்கொண்ட சுசி ஈமுக்கோழி உரிமையாளர் குருசாமி பணத்தை கொடுக்காமல் மோசடி செய்தார். இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் பொருளாதார குற்றப்பிரிவில் பதியப்பட்டது. இதில் சேலத்தில் பதியப்பட்ட வழக்கில் 385 பேரிடம் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்த வழக்கு கோவை முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட்டது. மோசடி செய்த ஈமுக்கோழி உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் அபராதமாக 7 கோடியே 89 லட்சம் விதிக்கப்பட்டது. இந்த அபராத தொகையினை மேல்முறையீடு காலம் முடிந்த பின்னர் 385 முதலீட்டாளர்களுக்கு பிரித்து வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன். நன்றி ஞானசேகரன், விவரங்களுக்கு நன்றி.